மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலால் வான் மற்றும் கடல்வழி போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அத்தியாவசிய பொருட்களின் விநியோகத்தை தடையின்றி உறுதி செய்ய துபாய் சுங்கத்துறை மற்றும் ஓமான் இணைந்து கிரீன் காரிடார் அப்படிங்கிற ஒரு புதிய அதிரடி திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலம் போரினால் பாதிக்கப்பட்டுள்ள நேரடி கடல்வழி பாதைகளுக்கு மாற்றாக ஓமான் வழியாக பாதுகாப்பாகவும் வேகமாகவும் துபாய்க்கு சரக்குகளை கொண்டு வர முடியும். இது எப்படி செயல்படுது? துபாய் துறைமுகங்களுக்கு வரவேண்டிய சரக்கு கப்பல்கள் மற்றும் விமானங்கள் முதலில் ஓமான் துறைமுகங்களுக்கு செல்லும். கப்பல் முகவர்களால் கண்டெய்னர்கள் முறையாக சீல் வைக்கப்பட்டு ஓமான்ல இருந்து சாலை வழியாக பலத்த பாதுகாப்போட கொண்டு வரப்படும். அங்கிருந்து துபாய் ஓமான் எல்லை பகுதியான ஹத்தா சோதனை சாவடிகளுக்கு சரக்குகள் வந்தடையும். விரைவான சுங்க நடைமுறைகள். இந்த வழித்தடத்தில் வரும் சரக்குகளுக்கு சுங்க பரிசோதனைகள் எளிமைப்படுத்தப்பட்டிருக்கு. தேவையான ஆவணங்களை சமர்ப்பித்தவுடன் முன்னுரிமை அடிப்படையில் சுங்க அனுமதி வழங்கப்பட்டு சரக்குகள் துபாய்க்கு நுழைய அனுமதிக்கப்படும். போரினால் கப்பல்கள் கடலில் காத்திருக்கும் நேரத்தை இது மூலமா தவிர்க்கலாம். சரக்கு விநியோகம் தடையின்றி கிடைப்பதன் மூலம் அத்தியாவசிய பொருட்களில் விலை உயராமல் தடுக்கலாம். அமீரகம் மற்றும் ஓமான் இடையேயான எல்லை தாண்டிய வர்த்தகத்தை மேலும் வலுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஜ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.